தாம்பரம் வந்து ரொம்ப பழைய ஊர். முதல்ல குறும்பர்கள்னு ஒரு ட்ரைபல்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னால் கற்கால மனிதர்கள்லாம் இருந்தாங்க. இதை ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சது கிஃப்ட் சிரோமணின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன். ஒரு 2 லட்சம் வருஷத்துக்கு உள்ளான ஹிஸ்ட்ரி தாம்பரத்தில் இருக்குன்னு அவர் தான் ப்ரூவ் பண்ணார். இதில் முக்கியமாக தாம்பரம் ரொம்ப பழசமை ஏன் சொல்கிறோம்னா 642 AD ரொம்ப முக்கியமான வருஷம். அதான் மணிமங்கலம் போர். இன்னைக்கு வந்து மணிமங்கலத்தில் எதுவுமே கிடையாது. 3 பெரிய கோயில் இருக்குது, பழைய காலத்து கோயில்கள் இருக்குது. அங்கங்கே அந்த பல்லவர்கள் தூண்லாம் வந்து கீழே கடந்த பல்லவர்கள் தூண்லாம் எடுத்து ஒரு பஜனை மடத்தெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பழசு நமக்கு தெரியும். பெரிய ஏரி இருக்குது. ஆனால் பேசிக்கலி பேட்டில் ஃபீல்டு தானே. அங்கே ஒரு ஊர் இருந்த மாதிரி யாரும் சொல்லலை. அது பெருசாக போர்க்களம் தான். ஸோ அது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரெக்கார்டானது. ஏர்லியஸ்ட் தமிழ் ஹிஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கார்டானது மணிமங்கலம் போர். அது தாம்பரம் பக்கத்தில் இருக்குது. மற்ற ஊர்கள் மாதிரி தாம்பரத்தை வந்து ஒருங்கிணைச்சது மெட்ராஸோட வந்து ரயில் தான். 1931 ஸ்டான்லி தொடக்கிறார். ஸ்டான்லி மெட்ராஸ் கவர்னர். ஸோ ரெகுலராக ட்ரெயின் வர ஆரம்பிச்சோன்னா நிறைய மக்கள் வந்து பெரிய பெரிய வீடுகள் கட்டிக்க முடியும், தோட்ட வீடுகள் கட்டிக்க முடியும், அங்கே வந்துடுறாங்க. ஸோ தாம்பரம் வந்து முக்கியமான ஒரு ரயில்வே ஜங்ஷன் ஆயிடுது. அதில் ரொம்ப அதிசயமானதுன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. இந்த ரயில்வே இன்ஜினை எப்படி திருப்புறாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இதுக்கு டேர்ன் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். நேராக போய் ரயில் நிற்கும், கீழே வந்து ஹைட்ராலிக்கில் அப்படியே திருப்பி ட்ரெயினை திருப்பி நிறுத்துற மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கும். அந்த மெட்ராஸுக்கு பக்கத்தில் இருக்க டேர்ன் ஸ்டைல் வந்து உங்களுக்கு தாம்பரத்தில் இருந்துச்சு.